வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு ஒரு அருமையான மனுஷன சந்திச்சேன். அத பத்தி தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். சில நேரங்களில் சில மனிதர்கள் வழக்கம் போல பல்ல தேய்ச்சு முடிச்சுட்டு, இந்த தடவ சொம்பு இல்லாம கிண்ணில 2 கிண்ணி தண்ணி குடிச்சுட்டு, இன்னைக்கான நாள ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி பீரோல போயிட்டு தேடினேன். இருக்கிறதே 4 சட்டை, 4 பேண்ட்டு என்னத்த தான் ரொம்ப நேரம் தேடினேன்னு தெர்ல. கடைசியா பார்த்தீங்கன்னா, ஃபைனலா ஒரு ட்ரெஸ்ஸ எடுத்து முடிச்சுட்டேன். பிறகு பார்த்தீங்கன்னா, காலையில தோசைய போட்டு வழக்கம் போல வண்டிய எடுத்துட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. மதியம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாட விட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சத்தியமா தின்னவே முடில. வீட்ல எப்படி சாப்பிட்டாங்கன்னே தெரில. ஈவினிங் போல சரியான மழை. நல்ல ஒரு இடத்துல ஒதுங்கிட்டேன். நல்லா பந்தல் மாரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா, அங்க தான் அந்த மனுஷன சந்திச்சேன். வந்து என் கூட நின்னுட்டுருந்தாரு. நாய்க்குட்டி மழையில நனைஞ்சிடுச்சு. நான் கூட கவனிக்கல. அவர் கவனிச்சு பார்த்து எல்லா நாய்க்குட்டியும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, வண்டி எடுத்துட்டு கிளம்பி எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. நானும் சரி அப்புறம் சரி போயிட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா நம்ம மாடு நண்பர்கள்லாம் நெறைய பேர் வந்துட்டுருந்தாங்க. சரி இங்கே தான் ஒதுங்க வராங்க. ஏன்னா அங்கே சாணி இருந்துச்சு. ஏன்னா இங்கே தான் வராங்கன்னு பார்த்தா, திடீர்னு கொஞ்ச நேரத்தில அவர் திரும்ப வந்துட்டாரு. எங்கேயா போயிருந்தாருன்னு பார்த்தா, அப்புறம் அந்த குட்டி நாய்ங்கலாம் கொஞ்ச நேரம் வந்து என்கிட்ட நின்னுட்டுருந்துச்சுங்க அவர் இல்லன்ட்டு. கடைசியா பார்த்தா போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து அந்த நாய்ங்களுக்கெல்லாம் போட்டுட்டுருந்தாரு. நான் அவர்கிட்ட பேச்ச போட்டு கேட்டேன். "என்னண்ணா நாய்க்கு பிஸ்கெட் வாங்க இவ்வளோ தூரம் போனீங்கன்னா?" "ஆமா தம்பி, பாவமா இருந்துச்சுல்ல, அதான் மழையிலேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். சரி பிஸ்கெட்டாச்சும் வாங்கிட்டு வந்து போடுவோமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து போட்டேன்னு" என்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நல்ல மனுஷன். உண்மையாலுமே இவரெல்லாம் பார்க்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் அவர்கிட்டயே இருந்துச்சுங்க. அவர் போனதுக்கப்புறம் அப்புறம் நம்மகிட்ட கால்ட்ட வந்து ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருந்துச்சுங்க. நல்ல ஃபீலிங்கா இருந்துச்சு அந்த நாய்க்குட்டிங்க நம்மகிட்ட இருக்கிறது. அப்புறம் சரி டைம் ஆச்சு கிளம்பலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த காகித கவசம் ஒன்று வச்சுருந்தோம். மழையில நனையாம இருக்கிறதுக்கு. அந்த பெரிய சைஸ் கேரி பேக்க தூக்கி போட்டுக்கிட்டேன். எப்படி நல்லா இருந்துச்சுங்களா? சோளக்காட்டு பொம்மை மாரியே இருக்கு பாருங்க. அத போட்டு நேரா பார்த்தீங்கன்னா, வண்டிய பானிபூரி கடைக்கு விட்டேன். இந்த மழை கிளைமேட்டுக்கு கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்டா சூடா செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு நாள க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன்.